இந்த உலகம் அதன் கடைசி அத்தியாயத்தை நெருங்கிவிட்டது. மனித குலம் சந்திக்க போகும் மிகப்பெரிய சோதனை. யார் அவன்? எங்கிருந்து வருவான்? நூற்றாண்டுகளாக அவன் எங்கே மறைந்துள்ளான்? 1500 ஆண்டுகளுக்கு முன் ஒரு மர்மத் தீவில் சங்கிலியால் பிணைக்கப்பட்ட நிலையில் தஜ்ஜாலை நேரில் பார்த்த அந்த நபர் யார்? அவன் ஒரு கண் தெரியாதவன் அல்ல, அவன் ஒரு கண் கொண்டவன். அவனது நெற்றியில் அந்த வார்த்தை எழுதப்பட்டிருக்கும். மர்மத் தீவில் அவன் கேட்ட அந்த கேள்வி, திப்ரியா ஏரியில் தண்ணீர் இருக்கிறதா? இன்று அந்த ஏரி வற்றி கொண்டிருக்கிறது. பைசான் நாட்டு பேரீச்சம் தோட்டங்கள் பலன் தராது என்றான் அவன். இன்று அந்த அடையாளங்கள் ஒவ்வொன்றாக நடந்தேறுகின்றன. அவன் வரும்போது உலகம் பஞ்சத்தில் இருக்கும். மக்களிடம் ஒரு பிடி சோறு இருக்காது. அப்போது அவன் தன் கையில் சொர்க்கத்தையும் நரகத்தையும் வைத்திருப்பான். அவன் வானத்தை பார்த்து கட்டளையிடுவான், மழை பெய்யும். பூமியை பார்த்து சொல்வான், தங்கம் வெளிப்படும். மக்கள் அவனை கடவுள் என்பார்கள். மக்களின் நம்பிக்கையை உடைக்க அவன் மரணத்தை வைத்து விளையாடுவான். ஆனால் அது வெறும் ஷைத்தானிய வேலை என்பதை ஈமான் கொண்டவர்கள் மட்டுமே அறிவார்கள். மேகங்களுக்கு மேல் பறக்கும் வேகத்தில் அவன் பயணிப்பான். உலகம் முழுவதையும் 40 நாட்களில் சுற்றி வருவான். தஜ்ஜால் வரும் முன்பே அவனது கலாச்சாரம் நம் வீடுகளுக்குள் நுழைந்துவிட்டது. நாம் அவனுக்கு தெரியாமலேயே தயாராகிவிட்டோமா? அவனால் மக்காவிற்கும் மதீனாவிற்கும் நுழைய முடியாது. அங்கே மலக்குகள் வாள் ஏந்தி அவனை தடுப்பார்கள். மதீனா 3 முறை அதிரும். உள்ளே இருக்கும் போலியானவர்கள் வெளியேறி அவனுடன் சேருவார்கள். அது ஒரு சுத்திகரிப்பு. அவனின் மாயவலையில் முதலில் விழுவது பெண்களும் பலவீனமான ஈமான் கொண்டவர்களும் தான். உங்கள் குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இருள் சூழும் நேரத்தில் 2 மலக்குகளின் இறக்கைகளின் மேல் கைகளை வைத்தபடி ஈசா அலை இறங்கி வருவார். ஈஷா நபி அவர்களை கண்டதும் தஜ்ஜால் தண்ணீரில் போட்ட உப்பை போல கரையத் தொடங்குவான். இறுதியாக லூத் வாசலில் வைத்து அவன் வேட்டையாடப்படுவான். உலகையே ஆற்றிய அந்த பெரும் குழப்பம் முடிவுக்கு வரும். அதற்கு பின் அமைதி பிறக்கும். ஆனால் அதற்கு முன் நீங்கள் தப்பிப்பீர்களா? அந்த பெரும் போருக்கு தயாராக இருக்கிறீர்களா? பாதுகாப்பு எங்கே இருக்கிறது? சூரத்துல் கஹ்ஃபுவின் முதல் 10 வசனங்களில் இருக்கிறது. ஒவ்வொரு தொழுகையிலும் மறக்காமல் துவா ஓதுங்கள். நேரம் முடிந்து கொண்டிருக்கிறது. இது உங்கள் வாழ்க்கையை மாற்ற கிடைத்த கடைசி வாய்ப்பாக கூட இருக்கலாம். இப்போதே மீளுங்கள். சப்ஸ்கிரைப்.